விடியற் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பரபரப்பான வாழ்க்கை ஆரம்பிச்சிருது. சில பேர் வாக்கிங் ஜாகிங் அப்படின்னு போயிடுறாங்க. இன்னும் சில பேர் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைங்க என்னடனா ஸ்போர்ட்ஸோ டியூஷனோ போக ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இவங்க எல்லாரும் வெறும் வயிற்றோட இந்த வேலைகளை செய்யாமல் ஆரோக்கியமான முதல் உணவோடு ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த நாளே சூப்பராக இருக்கும். இரவு உறக்கத்துக்கு அப்புறம், அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சாப்பிட்ற இந்த உணவானது எப்படி இருக்கணும்? நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறதா இருக்கணும். இரண்டாவது, நம்ம உடம்பை ஹைட்ரேட் பண்ணணும், அது நீர் சத்து கொடுக்கணும். மூன்றாவது, மலச்சிக்கல் ஏற்படாமல் காலை கடமைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு உதவணும். நான்காவது, நம்ம மெட்டபாலிசத்தை ஸ்டார்ட் பண்ணி அதிகரிக்கணும். ஐந்தாவது, ரொம்ப முக்கியம், இந்த உணவை எளிதில் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரி, இது மாதிரியான உணவுகள் என்னென்ன அப்படின்னா, நம்பர் 1 நீராகாரம். முன்னாடி நாள் மிஞ்சின சாதத்தை தண்ணீரில் ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் இதில் தயிரோ மோரோ சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்தோம் அப்படின்னா நீராகாரம் ரெடி. சாதத்தில் மாவுச்சத்து இருக்கிறதுனால இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும். தயிரோ மோரோ சேர்க்கறதுனால இது ஒரு ப்ரோபயாட்டிக் உணவு, குடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. ப்ளஸ் நமக்கு உடம்புக்கு தேவையான நீர் சத்தும் கிடைச்சிரும். நம்பர் 2 ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரிங்க். 5 முந்திரி, 5 பாதாம், 2 வால்நட், கொஞ்சம் உலர்ந்த திராட்சை அல்லது ஒரு பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் முன்னாடி நாள் இரவே தண்ணீரில் ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் அதை மிக்சியில் அடித்து குடிக்க வேண்டியதுதான். நட்ஸில் ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை ஸ்டார்ட் பண்ணிடும். உலர்ந்த திராட்சையும் அல்லது பேரிச்சம்பழமும் ஆட் பண்ணுறதுனால இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும். அதே சமயம் ஒரு இனிப்பு சுவையும் கொடுக்கும். தண்ணீரை ஆட் பண்ணுறதுனால நம்ம உடம்பை ஹைட்ரேட் பண்ணிடும். நம்பர் 3 முளைக்கட்டிய தானியங்கள் செய்த சத்து மாவு கஞ்சி. பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, கொள்ளு, இது போன்ற தானியங்களை முளைக்கட்டை வச்சு காய வச்சு அரைச்சி பவுடராக்கி வச்சுக்கணும். காலையில் 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் பவுடர், கொஞ்சம் தேனையும் சேர்த்துக்கலாம். இல்லை 1 டம்ளர் மோரில் பவுடரையும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து குடிக்கலாம். ஆக மொத்தத்தில் எனர்ஜி கொடுக்குற ப்ரோட்டீன் ரிச் ட்ரிங்க் ரெடி. நம்பர் 4 கம்பு அல்லது கேழ்வரகு கூழ். கம்பு சாதமோ கேழ்வரகு சாதமோ பண்ணியிருந்தா பழைய சாதம் மாதிரியே முன்னாடி நாள் இரவே தண்ணீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில் தயிரோ மோரோ சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்தா ஊட்டச்சத்து நிறைந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் தயார். நம்பர் 5 சியா சீட் வாட்டர். 1 டம்ளர் தண்ணீரில் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் சியா சீடை சேர்த்து முதல் நாள் இரவே ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் இதை அப்படியே குடிக்கலாம், இல்லை இனிப்பு சுவைக்காக கொஞ்சம் தேன் சேர்த்து குடிக்கலாம். சியா சீட்ஸில் ஃபைபர்ஸும் ப்ரோட்டீனும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால காலை கடமைகளை நம்ம ஈஸியாக முடிக்கிறதுக்கு உதவும். அதே சமயம் நம்ம பாடி மெட்டபாலிசத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடும். நம்பர் 6 ஏதாவது ஒரு பழம். பப்பாளி, கொய்யா, ஆப்பிள், வாழைப்பழம் போன்ற பழங்களில் நேச்சுரல் சுகரும் ஃபைபர்ஸும் இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. அதே சமயம் காலை முதல் உணவாக சிட்ரிக் ஆசிட் நிறைந்த ஆரஞ்சு, பைனாப்பிள், சாத்துக்குடி போன்ற பழங்களை தவிர்ப்பது நல்லது.